வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போற வாரம் முக்கியமான வாரமா இருக்கு. நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில முக்கியமான கம்பெனில HDFC பேங்க்கும் டிவிஎஸ் மோட்டார்ஸும் ஒரு இம்பார்ட்டன்டான கம்பெனியா இருக்கு. இது ரெண்டுலயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் இந்த வீக்கோட கம்ப்ளீட் ஆகுது. அந்த வகையில HDFC பேங்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1:1 ரேஷியோல போனஸ் கொடுக்க போறாங்க. 26th அன்னைக்கு இதோட ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பிரைஸா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஆஃப்டர் போனஸ்க்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னாலும் இதோட பிரைஸ பெரிய சேஞ்சஸ் நடக்க போறது கிடையாது, பெரிய பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா இந்த போனஸ் ஆஃபருக்கோசரம் நீங்க இதை கன்சிடர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப நடக்கிற ட்ரேட் வார் ஆகட்டும், இந்த பேங்கிங் செக்டர்ல எந்த வகையில அஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஏன்னா இவங்களோட பிரசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுனால அதர் கண்ட்ரி டேரிஃபால எந்த வகையிலையும் இந்த பேங்க் செக்டர் பாதிக்கப்பட போறது கிடையாது. சோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். 1 இயருக்கு முன்னாடி டிவிஎஸ் மோட்டார்ஸ் அவங்களோட போனஸ், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃபர் பண்ணுவோம் போனஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பத்தி நம்ம டீடைல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 10 ஷேர் இருக்கு. இவங்க கொடுக்க போறது ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னா 4 ஷேர் கொடுக்க போறாங்க. ஸோ எனக்கு அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா இதுல ஷேர்ஸ் கிடைக்க போறது இல்லை. ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா லாக்கிங் பீரியட் இருக்கிற 10 rupees ஃபேஸ் வேல்யூல ஷேர்ஸ் எனக்கு கொடுக்க போறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைம் 6 மந்தோ இல்ல 1 இயரோ அதை நான் மார்க்கெட்ல செல் பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் பேசிஸ்ல வரலாம். ஆனா மார்க்கெட் வேல்யூ அந்த ஃபேஸ் வேல்யூ 10ங்கிறது ஃபேஸ் வேல்யூ 10லயே ட்ரேட் ஆக போதா இல்ல ஜாஸ்தியா ட்ரேட் ஆக போதா அப்படிங்கறத நம்ம ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் தான் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இத பத்தி பெரிய நியூஸ் யாரும் போஸ்ட் பண்ண கிடையாது சோசியல் மீடியால. நம்ம சேனல் மெம்பர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய இதை பத்தி கேட்டிருந்தாங்க. சோ ஒரு சிலருக்கு அவேர்னஸ் இல்லாம கூட இருக்கலாம். சோ டிவிஎஸ் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. இதுக்கு உண்டான டேட் 25/8/2025 கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு மெயில் இன்டிமேஷன் கிடைச்சிருக்கும். ஓல்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 1 இருக்குது அப்படின்னா நியூ ஷேர்ஸ் ரேஷியோ 4ல கொடுக்க போறாங்க. இதோட அலாட்மெண்ட் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். சோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆனா வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல HDFC பேங்க் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருந்தாலுமே கன்சிடர் பண்ணலாம். ஆனா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குது இப்ப இருக்கிற அதர் ஆட்டோ செக்டரை கம்பேர் பண்றப்ப. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேரிஃப், அதாவது US டேரிஃபால இந்தியால GST பேராமீட்டருக்குள்ள செட் பண்ற மாதிரி, அதாவது 5% 18% இதுக்குள்ள செட் பண்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதுல பெஸ்ட் பெனிஃபிட் ஆகிற செக்டர் அப்படின்னா ஆட்டோ செக்டர். சோ அதனால ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகுன்ற வகையில டிவிஎஸ் மோட்டார்ஸும் நேர்லி ஒரு 10% பக்கமா இப்ப ரைஸ் ஆயிருக்கு. சோ இப்ப இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிறவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நியூவா ஆட் பண்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணலாம். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட்டை கொஞ்சம் டீடைலா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துருச்சான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ல எதுவும் டவுட் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இத பத்தி கிளியரான ஐடியா ஜாஸ்தி நம்ம சேனல் மெம்பர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இல்லாதனால நீங்க போஸ்ட் பண்ற கமெண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் இது தவிர்க்க முடியாத பேங்கா தான் இருக்கு. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC AMCயும் சரி, HDP Finance இது எல்லாமே IPO வந்துச்சு. இந்த IPO எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணா நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துச்சு. இப்ப என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC AMC சரி, HDP Financial Serviceஸையும் நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். HDFC பொறுத்த வரைக்கும் அதோட HDFC ஹவுசிங் பினான்ஸ் HDFC பேங்கையும் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமையே தான் இருந்துச்சு. இந்த மெர்ஜருக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு 3 இயர்ஸ் இந்த ஷேர்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு இஷ்யூ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 6 month 1 year இதுலதான் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை கொடுத்திருக்கு. 1400 500 அதுல இருந்தது, இப்ப 2000க்கு பக்கமா வந்திருக்கு. சோ இப்பதான் இவங்களோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவனோட
அனௌன்ஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு போனஸ் கொடுத்து 1000 rupees பிளஸ் ஆர் மைனஸ்ல இது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவல்ல போனஸ் ஆஃபர் பண்ணவே கிடையாது, இப்பதான் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ இதனால இமீடியட் எஃபெக்ட் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை சொல்ல முடியாது, வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனால் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஒரு நல்ல குவாண்டிட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர்ல நான் ஜாஸ்தி ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ் HDFC பேங்கா தான் இருக்கு. இதுல 308 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இது கூடிய சீக்கிரம் வந்து 616 ஷேரா வந்து மாறப்போகுது. நம்ம சேனல் மெம்பர் வந்து பெஸ்ட் நிப்டி பீஸ் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி பீஸ்ங்கிறது ஒரு இண்டெக்ஸே கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு. அதுல இருக்கிற பான் இந்தியா ETF தான் வந்து நம்ம நிப்டி பீஸ்னு சொல்றோம். ஸோ இது வந்து நிப்டி 50 இண்டெக்ஸை வந்து ட்ராக் பண்றதா வந்து நிப்டி பீஸ்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ETFs இருக்கு. இப்போ ICICIல இருக்கு, HDFCல இருக்கு, அதே மாதிரி கோட்டாக்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கு, அதுல வர்ற நிப்பான் இந்தியாவோட தான் வந்து நிப்டி பீஸ்னு சொல்றோம். நிப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 இண்டெக்ஸை ட்ராக் பண்ற ETFலயே பெஸ்ட் ETF வந்து நிப்டி பீஸை தான் கன்சிடர் பண்றோம். ஸோ நீங்க எந்த ஒரு டவுட் வேண்டாம், நிப்டி பீஸவே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பிகினரா இருக்கிறவங்களுக்கு ETF வந்து ஒரு எக்ஸலண்டான டூலா தான் சொல்லணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிப்டி 50 ETFையும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இப்போ 80% நிப்டி 50 ETF கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நிப்டி ஜூனியர் ETFையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ நிப்டி 50யும் சரி நிப்டி ஜூனியர் பீஸ்ங்கிறது இது வந்து டாப் 100 லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. நிப்டி 50 நெக்ஸ்ட் 50 தான் வந்து நிப்டி ஜூனியர் பீஸ்னு சொல்றோம். இங்க இதுல ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு 75% வந்து நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரிமைனிங் ஒரு 25% வந்து ஜூனியர் பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணும். அடிஷனலா நீங்க கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா கோல்டு பீஸையும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண நிப்டி பீஸ் ஆகட்டும், ஜூனியர் பீஸ் ஆகட்டும், கோல்டு பீஸ், இது மூணுமே வந்து நிப்பான் இந்தியாவோடது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதா அப்படி இருந்தாலும் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் இந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் இருந்தாவே நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டா நீங்க ஈக்விட்டியில ஒரு 90% இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரிமைனிங் ஒரு 10% வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிரும். மார்க்கெட் பிகினரா அப்படி இருக்கிறப்ப தாராளமா இந்த பேட்டர்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப டேரிஃப் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து நீ வந்தாலுமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபார்மா, பினான்சியல் சர்வீஸ், FMCG ப்ராடக்ட், இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த செக்டர்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து இந்த டேரிஃபால பாதிக்கப்படாது. இதெல்லாம் அத்தியாவசிய பொருள்களா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இதோட growth இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறப்ப இந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸும் வந்து நல்லாவே கரெக்ஷன் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டா இந்த செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லாஸ்ட் வீக்கை பாத்தீங்கன்னாவே தெரியும், ஃபார்மா கம்பெனி ஆகட்டும், FMCG, பினான்சியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரன்னப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண HDFC பேங்கை பத்தியோ இல்ல TVS பத்தியோ ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.